இந்து சமய அறநிலைத்துறை திருக்கோயில்களில் புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்க வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுள்ள மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறை அமைச்சர் அவர்களையும், மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும், இந்து சமய அறநிலைத்துறை கூடுதல் ஆணையர்கள் உள்ளிட்ட அறநிலைத்துறை அலுவலர்களையும், காணொலி காட்சியின் வாயிலாக பங்கெடுத்துள்ள ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் துறையின் சார்பில் நான் அன்போடு வரவேற்கின்றேன். இந்து சமய அறநிலையத்துறையானது திருக்கோயில்களில் திருப்பணிகளை மேற்கொண்டு குடமுழுக்குகள் நடத்துதல், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி வழங்குதல், திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களிடம் மீட்டெடுத்து பாதுகாத்தல் போன்ற பல்வேறு பணிகளை செம்மையாக மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 108 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 11 திருக்கோயில்களில் 18 புதிய திட்டப்பணிகள் மற்றும் ஒரு பள்ளி கூடுதல் வகுப்பறை கட்டடம் ஆகியவற்றிற்கு அடிக்கல் நாட்டி வைத்து 15 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் 7 திருக்கோயில்களில் 10 முடிவுற்ற திருப்பணிகள், 6 சரக ஆய்வாளர் அலுவலகங்களை திறந்து வைத்து சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக கொள்முதல் செய்யப்பட்ட 3 சிற்றுண்டு சேவைகளையும் தொடங்கி வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். தற்போது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நன்றி கூறுவார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் வணக்கம். நான் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலம் பேசுகிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் நகரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ராமநாதசாமி திருக்கோயிலுக்கு நாளுதோறும் பல்லாயிர கணக்கான மக்கள் வருகிறார்கள். அவர்களின் வசதிக்காக திருக்கோயிலில் ரூபாய் 59.3 கோடி மதிப்பீட்டில் அக்னி தீர்த்தம் படித்துறை அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளும் பணிகள் என்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமா இங்கு வரும் பக்தர்கள் அனைவரும் பயன்பெறுவார்கள். பெரும் பயனுள் இப்பணிகளை தொடங்கி வைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நமது மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மன்மறந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் 108 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 19 புதிய கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 15 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவிலான 16 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பக்தர்களின் வசதிக்காக 3 சிற்றுண்டுகளின் சேவைகளை தொடங்கி வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் அவர்களுக்கும் துறை அலுவலருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.